வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணீங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாவே புரியும். ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரிவர புரியாது. சோ அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. சோ நீங்க எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா KNM சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நல்ரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். KNM 1638 சொல்லக்கூடிய இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கானாவில தாங்க ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்தின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷம் ஆகுது. சோ இது நாள் வரைக்குமே ரொம்ப பேசும் பொருளா இருக்கிற நல்ரகம், ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற நல்ரகம்னு சொல்லலாம். மக்கள் மத்தியில அதிக வரவேற்பு பெற்ற நல்ரகம்னு கூட சொல்லலாங்க இந்த நல்ரகத்தை. சோ இந்த நல்ரகம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. சோ இது எப்பெல்லாம் நடவு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகிற கார்த்திகை மார்கழி தை பட்டத்துக்கு இது ரொம்பவே ஏற்ற நெல் ரகங்க. நீங்க அப்ப நாத்து விட்டு மார்கழி தை மாசத்துல நீங்க நடவு செய்யலாம். சோ நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இதனோட வயது வரம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 நாள் முதல் 125 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ஒரு நெல் ரகம் நடனாவே நம்ம அதை பத்தி பூர்வீகம் தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த பூர்வீகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானாவே தாங்க இது பூர்வீகமா கொண்டது. அவங்க தான் இந்த நெல் ரகத்தை கண்டுபிடிச்சாங்க. சோ எப்ப கண்டுபிடிச்சு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டுல வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த KNM 1638 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம். சோ இந்த நெல் ரகம் அப்பல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்ற ஒரு நெல் ரகம். அது மட்டும் இல்லாம பனிப்பொழியும் காலங்கள்ல நீங்க நடவு பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் பெறலாம். வெய்ய காலங்கள்ல அதிகமா சிறப்பா இல்லைன்னு நிறைய விவசாயிகள் கூறி இருக்கிறாங்க. சோ அதனால நீங்க பனிப்பொழியும் பருவங்கள்ல இந்த மார்கழி தை மாசத்துல நீங்க நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக மகசூல் பெறலாம். ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விதை நெல் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 கிலோ விதை நெல் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம இது எவ்வளவு தூர் பிடிக்கும், இயற்கையாவே பாத்தீங்கன்னா 60 முதல் ஒரு 100 தூர்கள் வரைக்கும் பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இது எவ்வளவு ஹைட் உயரம் வளரக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2.5 அடியில இருந்து ஒரு 3 அடி வளரக்கூடிய தன்மை உடையது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட் வெரைட்டியும் கூட. அது மட்டும் இல்லாம ஒரு நெல் கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 முதல் ஒரு 350 நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும். இதனோட நெல் கதிர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாலிபமா வரும். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இது 250 முதல் 350 நெல்மணிகள் வரைக்கும் காணப்படுதுங்க ஒரு நெல் கதிரில். KNM 1638 இந்த நெல்லின் கலப்பினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா JGL 11727 JGL 17004 இந்த நெல்ற கலப்பினம் பண்ணி தாங்க இந்த KNM சொல்லக்கூடிய இந்த நெல் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம அதிகமாக பயிர் செய்யும் மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால். சோ இதுல பாத்தீங்கன்னா 2.5 வருஷத்துல இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாநிலங்கள்ல அதிகப்படியான பயிர் செய்யக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த KNM சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தான். அடுத்தபடியா பார்க்க போனா ஒரு நெல்லுக்கு மாற்றாக தாங்க இன்னொரு நெல் கண்டுபிடிப்பாங்க. சோ இது எந்த நெல்லுக்கு மாற்றாக கண்டுபிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா BPTன்னு சொல்லக்கூடிய ஆந்திரா பொன்னின்னு சொல்லக்கூடிய அந்த நெல்லுக்கு மாற்றாக தாங்க இந்த நெல்லை கண்டுபிடிச்சாங்க. சோ அந்த நெல்லுக்கு மாற்றா ஏன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்பவே மகசூல் கம்மியா கிடைக்குது. சோ அதனால மகசூலை பெருக்கணும் அப்படின்ற வழியில தான் இந்த KNM 1638 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. நடவு செய்யும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தின் இலைகள் கீழ் நோக்கியே காணப்படுங்க. அதிகமா மேல போகாது, கீழே பரவலா காணப்படும். சோ செமி டிராப்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம சாலை நடவு செய்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அதிகப்படியான ட்ரில்லர்ஸ் அடிக்கும். அதனால நீங்க சாலை நடுவதில் ரொம்பவே ஆர்வம் காட்டலாம். அது மட்டும் இல்லாம நடவு செய்யும் இயந்திரத்தில் நீங்க நடவு நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 5 முதல் 10 மூட்டை வரைக்கும் நீங்க கூடுதலாக மகசூல் பெறலாம். சோ நீங்க அதனால நேரடி நெல் விதைப்பாகட்டும், இப்ப நடவு செய்யும் மிஷின் ஆகட்டும், சோ நீங்க ரெண்டுத்துல எதுல பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கூடுதல் மகசூல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்திற்கு அதிகப்படியான காற்றோட்டம் தேவைப்படுகிறதுங்க. இந்த நெல் ரகத்துக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான காற்றோட்டத்தில் நீங்க சாலை நடவு நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குது. இலை சுற்று, புகையான் மற்றும் தண்டு துளைப்பான்றுக்கு மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. சோ இதற்கு அடி உரமா நம்மளுக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம், அப்ப மேல் உரமா என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் சொல்லக்கூடிய இந்த உரத்தை பாத்தீங்கன்னா நீங்க அடி உரமா கொடுக்கலாம். இல்ல நடவு நட்டு 15 நாளுக்கு அப்புறம் நீங்க மேல் உரமா கூட கொடுக்கலாம். சோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த NPKன்னு சொல்லக்கூடிய இந்த பேரூட்ட சத்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாம செகண்டரி உரமா நம்ம எதை கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், சல்பருங்க. சோ நீங்க செகண்ட் உரமா ஸ்பிக் கம்பெனியோட கீர்த்தின்னு சொல்லக்கூடிய உரத்தை பாத்தீங்கன்னா இனி 2ஆம் உரமா கொடுக்கலாம். உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ல நீங்க எதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க், காப்பர், போரான், அயன், மேக்னீசியம் இந்த மாதிரி இருக்கிறத மைக்ரோ நியூட்ரியன்ஸா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் வயல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காற்றடிக்கும்
சமயத்துல பாத்தீங்கன்னா நெல் வயல் பாத்தீங்கன்னா கீழே படுக்காது. உங்களுக்கு நல்லாவே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லோட தண்டு ஆகட்டும், நெல் கதிர்களை ஆகட்டும் தரத்தை கூட்டி தரதால உங்களுக்கு நெல் வயல் பாத்தீங்கன்னா கீழே சாயாது. அது மட்டும் இல்லாம கிரௌத்திங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நாள்ல எந்த மாதிரி உரம் கொடுக்கணும், எந்தெந்த கண்டென்ட் கொடுக்கணும்ன்றது நீங்க ரொம்பவே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் பெறலாம். அது மட்டும் இல்லாம இந்த பருவத்தில் நடக்கூடிய 10 வகையான நெற்களை பார்த்தீங்கன்னா நம்ம தேர்வு பண்ணியிருக்கோம். ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர்ல இருக்க அந்த பேஜை கிளிக் பண்ணி போய் பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நெல் நடவு முதல் அறுவடை வரைக்கும் உங்களுக்கு என்ன உரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட்ல கார்னர்ல இருக்க இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம டாப் 3 நெல் ரகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 10 நெல் ரகத்துல நம்மளால தேட முடியாது, ஸோ சிறந்த 3 நெல் ரகம் நம்மளுக்கு தேடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த 3 நெல் ரகத்தை பத்தி நான் வீடியோ போட்டிருப்பேன். சோ அதை பார்த்தீங்கன்னா நீங்க அது மட்டும் பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாம நெல் பூ பொங்கும் பருவத்தில் நீங்க எந்த உரம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளோட டவுட். சோ எந்த உரம் கொடுத்தா அதிகப்படியான மகசூல் பெறலாம். சோ நம்ம 15ஆம் நாள் போடக்கூடிய உரம் போட்டாச்சு, 2ஆம் நாள் போடக்கூடிய உரம் போட்டாச்சு. சோ கடைசியா பாத்தீங்கன்னா பூ பூக்கும் பருவத்தில் நம்ம எந்த உரம் கொடுக்கலாம் நிறைய விவசாயிகளுக்கு டவுட்டா இருக்கும். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிடும். சோ அந்த வீடியோ பாத்துருங்க. இந்த சேனலுக்குன்னு தனியா நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க. அதுல இணையணும் அப்படின்னு வச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதுல எந்த மாதிரி நியூஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றாட விலைவாசிகள், அதாவது நெல் ஆகட்டும், மணில் ஆகட்டும், சில சிறுதானியங்கள் ஆகட்டும், இல்ல காய்கறி விலைப்பட்டியல் ஆகட்டும், அதுல பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காம அதுல ஜாயின் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அடுத்தபடியா போடக்கூடிய வீடியோவை பத்தியும் அதுல நம்மள மெசேஜா போடுவோம். ஸோ அதை பார்த்து நீங்க பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் என்னோட சேனலை பார்த்துட்டு இருந்த, என்னோட வீடியோவை பார்த்துட்டு இருந்த எல்லா விவசாயம் நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. அப்படியே உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம்.